இப்ப எப்படி வெளியே போறனோ அதே வேகத்துல வந்துருவேன். எதுக்கும் கவலைப்படாத சூர்யா. பிரதாப் ரவியை கொன்னுட்டு வந்துடுறேன். அறிவு கெட்டு போச்சு உனக்கு. ரவி ஏன் பிரச்சனை? நான் பார்த்துப்பேன். இல்ல சூர்யா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில உருப்படியா எதுவும் செஞ்சதில்ல. உனக்காக இந்த வேலையை நான் செய்யறேன். அவனால நிறைய இழந்திருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ரிஸ்க் எடுக்காத. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் உனக்கு மட்டும் தான் எதிரியா? நீ தான் கொல்லணுமா? நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. உன்னை கொல்லும் நெருப்பு இவனை. தில்லோடு மோத வந்தால் தீர்த்து கட்டும் சிவனே. அஞ்சாத நெஞ்சம் உண்டு உன்னை ஜெயிப்பான். நெஞ்சோடு வஞ்சம் உண்டு கணக்கை முடிப்பான். எப்போது எப்போதென்று இவன் ரத்தம் கொதிக்கும். கண்ணோடு உள்ள கோபம் உன்னை இன்று அழிக்கும். உன்னை கொல்லும் நெருப்பு இவனே. தில்லோடு மோத வந்தால் தீர்த்து கட்டும் சிவனே. மிச்சம் வைக்க கூடாதவை ரெண்டு உண்டு கேளடா. என்ன அது பற்றும் தீயும் பாகையும் தானடா. ரத்து 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 சரித்திரம். ரத்த 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 சரித்திரம். கத்தி என்ன ரத்த சுவை அறிய கூடுமா? சத்தியத்தை பார்த்திருந்தால் பகையும் முடியுமா? தீர்ந்து போகலாம் வாழ்க்கையும் பஞ்சம் தான் தீருமா? ரத்த வாசனை கேட்பதால் நெஞ்சமும் மிருகமா? ரத்த வெறி நெருப்பை போலடா. சுற்றி வரும் புயலை போலடா. எப்போது எப்போது இவன் ரத்தம் தொடிக்கும். தன்னோடு உள்ள கோபம் உன்னை இன்று அழிக்கும். அஞ்சாத நெஞ்சம் உண்டு உன்னை ஜெயிப்பான். புரியுது பிரதாப். இந்த ஆனந்தபுரத்துல நம்மால பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த சூர்யாவுக்கும் அவனோட பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த சூர்யாவோட குடும்பத்தை நாம தான் மொத்தமா அழிச்சோன்னு வீடு வீடா பிரச்சாரம் பண்ணி அனுதாபத்தை தேடிக்கிறாங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா பிரதாப், இந்த எலெக்ஷன்ல நம்ம கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, ஆனா நீ மட்டும் இந்த ஆனந்தபுரம் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். நீ ஜெயிக்கணும்னா பவானி இந்த தேர்தலில் போட்டி போடக்கூடாது. பவானி போட்டி போடக்கூடாதுன்னா பவானி இருக்கக்கூடாது.
வாங்கடா, வாங்க போலாம். பவானியை கொல்ல போறீங்களா? தப்பு பிரதாப். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசாம இருக்கிறதா உனக்கு நல்லது. முதல்ல உன் குடும்பத்துக்காக நீ இதெல்லாம் ஆரம்பிச்ச. ஆனா இப்போ உன் வரட்டு கௌரவத்துக்காகவும் உன் ஆளுங்களுக்காகவும் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ இதெல்லாம் நிறுத்த போற? நீ வீட்டு வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. லட்சக்கணக்கானவங்களுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கும் என் குடும்பத்துக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு. பவானியோட கண்ணுல ஒரு உண்மை இருக்கு. அவளுக்கும் உங்க பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? அவ என்ன தப்பு பண்ணா? பிரதாப், தன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றது தப்பா? ஒருவேளை அவ சப்போர்ட் பண்றது தப்புன்னா அவங்க என்ன கொல்றது கூட நியாயம்தான். அப்படி கொல்லணும் நினைச்சா நீ சூர்யாவை கொல்லு. ஆனா பவானி எதுக்காக கொல்லணும்? இவங்க எல்லாரும் சேர்ந்து நாள் பூரா உன் தலையில விஷத்தை ஏத்துறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்க நீ. நந்தினி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. பிரதாப்புக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அத்தை, இந்த பொறுப்புகளை பத்தி நான் நிறையவே கேட்டுட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க கடமை எல்லாம் பத்தி யோசிக்கிற, ஆனா நம்ம கடமை என்னன்னு யோசிக்க மாட்டியா நீ? தெரியுமா உனக்கு எலெக்ஷன்ல தோத்து போறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இது மொத்தமும் நாசமா போயிடும். மக்களுக்காக கஷ்டப்பட்டது அத்தனையும் வீணா போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாதிச்சிருக்க. இதை பார்த்துக்கிட்டே நல்லா சும்மா விட்டுற முடியாது. கண்டிப்பா நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆகணும். அப்படின்னா நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னையும் உன் பிள்ளைங்களையும் கூட பலி கொடுப்பியா? நீ இதெல்லாம் ஆரம்பிச்ச. ஆனா இப்போ உன் வரட்டு கௌரவத்துக்காகவும் உன் ஆளுங்களுக்காகவும் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ இதெல்லாம் நிறுத்த போற? அவ என்ன தப்பு பண்ணா? தன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றது தப்பா? ஒருவேளை அவ சப்போர்ட் பண்றது தப்புன்னா அவங்க என்ன கொல்றது கூட நியாயம்தான். பவானியை கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
ஹலோ. என்னாச்சு? என்னாச்சு பிரதாப்? பிரதாப், பிரதாப், என்னாச்சு? அவங்க உமாபதி அண்ணனை கொண்டு என்னால தானே முடிஞ்சு போச்சு. நீ சொன்னது உண்மைதான். இந்த விஷயம் எதுவும் எனக்கு புரியவே புரியாது. பிரச்சனைகள்ல இவ்வளவு மோசமா இருக்கும்போது மனசு சொல்றதை கேட்டு முடிவெடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்ப சொல்ற, நீ என்ன செஞ்சாலும் என்ன கேட்கவே மாட்டேன். அவன் இவ்வளவு கீழ்த்தரமா போவான் நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் அங்க போலனா அண்ணியோட நிலைமை செல்வாக்கே எல்லாமே இருந்த அந்த தொகுதியில எல்லாரும் இப்போ ஒரு சக்தியா வளர்ந்து நிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே நீங்க தான். அதுக்காக உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதே நன்றியை திரும்ப நானும் சொல்லணும். உயிர் போகும் வழி காட்டுமே, தினந்தோறும் வரி கேட்குமே. சூழ்ச்சி செய்தவன் வெல்லும் போதிலும் புகழ் மாலைகளை சூட்டுமே. குறுக்கு வழியில் வென்றால் கூட கோயில் கட்டி வணங்கும். நண்பன் பகைவரும் ஒன்றென காட்டிடும் ரத்த தரித்திரம். நண்பன் பகைவரும் ஒன்றென காட்டிடும் ரத்த தரித்திரம். ஸ்டேட்டையே மொத்தமா ஆளணும். இதான் ரவியோட அடுத்த குறி. அதுக்காக கட்சியோட எல்லா பெரிய தலைவர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறான். எல்லா திசையிலிருந்தும் தலைவர்கள் வருவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட சொந்த பாடி கார்ட்ஸோட. ரவியோட பாடி கார்ட்ஸ் கவனம் பூரா வெளியில தான் இருக்கும். நாம வெளியில இருந்து இல்லை,
உள்ள இருந்தே அடிக்கணும். அந்த மீட்டிங்ல கட்சிக்காரங்களா பாடி கார்ட்ஸா அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்கள ஒருத்தரா கூட்டத்தோட சேர்ந்து உள்ள போய் நில்லுங்க. எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வர்றதுனால யார் ஆள்னு யாருக்கும் தெரியாது. அது புரியுது. அந்த பிரதாப்பை கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய பாடி கார்ட்ஸ் நம்மளை தாக்குவாங்கல்ல. பாடி கார்டோட வேலை உயிரோட இருக்கவனுக்கு பாதுகாப்பு தர்றது, செத்தவனுக்கு தான் உயிரை தர்றது இல்ல. ரவி செத்து விழுந்ததும் பாடி கார்டா நின்ன ஒருத்தன் அவனை சுட்டதை பார்த்ததும் இன்னும் எத்தனை பாடி கார்ட்ஸ் அவன் கூட இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப சான்ஸ்ல தப்பிச்சான். இப்ப சாய்ஸே இல்லாம சாவான். मस्तके अग्नियस्य स एव अस्ति ब्रह्म परमम त्वमेव इति देवा ज्ञानानिम जयतु सर्वनम् तद् सर्वस्व सम्बन्ध सन्मति तन्मन चिता किमस्मरम् सर्वशत्रूणां पिबत्वं रक्तं रक्त अर्थ तद् सम्भवम् शस्त्र दंड द्रोह धर्म धर्म अस्त्र शस्त्र दंड द्रोह
பிரதாப் ரவியை நான் தான் கொன்னேன். அந்த பிரதாப் என் அண்ணன் சூர்யா குடும்பத்தையே கொன்னுட்டான். அதான் என் அண்ணன் ஜெயில இருக்கிறதுனால நான் அவனை பழி வாங்கினேன். இதுக்காக என்ன தண்டனை கிடைச்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நடுவழி சார். பாம்பு செத்து போச்சு, கம்பு உடையல. நீதான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ? நான் முதல்ல பார்த்த சூர்யா இல்ல நீ. ரவி எப்படிதான் மாறினா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ரவி எப்படி உருவாக்குச்சு. இப்போ நீ சந்தர்ப்பமும் சூழ்நிலையை எப்படி உருவாக்கல, ரவிதான் எப்படி ஆக்குனா? உங்க வீட்டுல டிவி பாம்பு வச்சது ரவி இல்ல. என்ன சொல்ற? நந்தினி சொன்னா. அதான் நம்பிட்ட. ரவி அவகிட்ட போய் சொல்லிருக்கலாம், இல்ல நந்தினி என்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கையில எதையுமே யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாது. சரி, எல்லாத்தையும் விடு. ரவி இப்ப இல்ல, நீதான் இருக்க. ஐ சல்யூட் யூ சூர்யா. சபதமா எடுத்துக்கிட்டேன், சாதிச்சு காட்டிட்டேன். அங்கதான் நாங்க தோத்து போயிட்டோம். நடத்த வேண்டியதை நடத்தி முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஞாபகம் இருக்கா சூர்யா? ரவியும் இப்படிதான் ஆரம்பிச்சான். யாருக்கெல்லாம் அவன் எதிரியா நின்னானோ அவங்கள மாதிரி அவன் மாறிட்டான். உனக்கும் அது நடக்கலாம். நேரமும் காலமும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூர்யாவை ரவியா மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ரொம்ப நாள் ஆகாது. தேங்க்ஸ். நிச்சயமா தெரியும், ரத்தம் சிந்தினதுக்கு ரவிதான் காரணம். நிச்சயமா நான் இன்னொரு ரவி ஆக மாட்டேன். Hope so. கத்திகளின் சகவாசம் நித்திரையை பலி கேட்கும். கத்திகளின் சகவாசம் சத்தியமாய் யமனாகும். மீளாத பெருஞ்சேற்றில் கால் வைப்பதா, சருகாக உயிர் போவதா? கத்திகளின் சகவாசம் நித்திரையை பலி கேட்கும்.